பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் இன்று சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக மாநில தலைவர் மாற்றம் கூட்டணி குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். டிவிஹெச் நிறுவனர் KN ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 74 மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் KN ரவிச்சந்திரனிடம் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை. டிவிஹெச் நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் மற்றும் 13 ஆண்டுகால பண பரிவர்த்தனை குறித்து கேள்விகளை முன்வைத்த இடி. ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்கவே தொகுதி பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. நீட் விலக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நீட் எனும் அநீதியை ஒழிக்க தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழக மாணவர் நலனுக்கான நீட் விலக்கே நமக்கான இலக்கு என தொடர்ந்து போராடி வருகிறோம் என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் தேர்வை வைத்து மீண்டும் மீண்டும் திமுக அரசியல் செய்து வருகிறது. மக்களிடமும் மாணவர்களிடமும் திமுக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தார். சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 125% உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. இந்த வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்க இறக்குமதி பொருட்களின் மீதான வரியை 84% உயர்த்திய சீனா. அமெரிக்காவின் எந்த வகையிலான போரையும் எதிர்கொள்ள தயார் என்றும் பதிலடி. சீனா தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி 90 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக டிரம்ப் அறிவிப்பு. சீன பொருட்களுக்கான 125% வரி தொடரும் என்றும் திட்டவட்டம். மாறி மாறி இறக்குமதி வரியை அறிவித்து வரும் அமெரிக்கா, சீனா. உலக அளவில் வர்த்தக போர் ஏற்பட்டிருப்பதால் முதலீட்டாளர்கள் கவலை. தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கத்தில் குவிந்த மக்கள். போதிய பேருந்துகள் இல்லாததால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம். சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மின்சார ரயில் உட்பட 18 மின்சார ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு பணிக்காக காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க மாவட்ட காவல்துறை நடவடிக்கை. புதுச்சேரியில் சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம். 2 கைது செய்யப்பட்ட நிலையில் 14 பேர் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறையினர் தகவல்.
நீலகிரி, தேனி உள்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ராகிங் செய்ததால் பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். தற்கொலை வழக்காக பதிவு செய்து கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை. வேலூர் மாவட்டத்தில் 5 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கோவையில் மலை கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் மக்கள் பீதி. யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி இன்று 63 வீதி உலா. கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். திருப்பத்தூர் அருகே காவலாளி கொலை வழக்கில் அவரது மனைவி உட்பட 2 கைது. தனது சகோதரியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் கொலை செய்ததாக மனைவி வாக்குமூலம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி உள்ள நடிகர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வெளியாகிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலாரில் நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸை ஒட்டி பிரம்மாண்ட பேனரின் முன் பட்டாசுகளை வெடித்து ரசிகர்கள் உற்சாகம். மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான தஹாவூர் ராணா இந்தியாவிற்கு நாடு கடத்தல். அமெரிக்காவில் இருந்து சிறப்பு விமானத்தில் இன்று இந்தியா வருகை. அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு. 3 பேர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. டொமினிக் நாட்டில் விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 124 அதிகரிப்பு. படுகாயமடைந்த 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. வடக்கு சீனாவின் ஹெபே மாகாணத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் பயங்கர தீ விபத்து. முதியோர் 20 பேர் உடல் கருகி உயிரிழந்த சோகம். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அபார. டெல்லியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பெங்களூரு? பெங்களூருவில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் 2 அணிகளும் பல பரீட்சை. சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் காலிறுதிப் போட்டியில் பார்சிலோனா அணி வார வெற்றி. 4-0 என்ற கோல்கள் கணக்கில் டார்மண்ட் அணியை வீழ்த்தியது. நடிகர் தனுஷின் 56வது படத்தை இயக்கும் மாரி செல்வராஜ்
படத்தின் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு.